நீ வந்து மனோஜ் மேல இருக்க கேஸ வாபஸ் வாங்கல அப்படின்னா என் பூ சங்கத்துல சேர்ந்த எல்லாரும் வந்து உன் மேல கேஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சிந்தாமணி வந்து என்ன என்னையவே மிரட்டி பாக்குறியா, என் மேல கேஸ் கொடுக்க யாரு அவ்வளவு தைரியம் உன் சங்கத்துல அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. ஓ, என் சங்கத்து ஆளுங்களை வந்து இவ்வளவு குறைச்ச மறுப்பேரியா, கூடிய சீக்கிரம் உன்னை ஜெயிலுக்கு தள்ளுறேன் பாரு அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து சொல்றாங்க. என்னையவே ஜெயிலுக்கு அனுப்பிடுவியா அப்படின்றாங்க. நீ வந்து மனோஜ் மேல இருக்க கேஸ வாபஸ் வாங்கல அப்படின்னா உன்னை நான் கண்டிப்பா வந்து ஜெயிலுக்கு தள்ளுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது மட்டும் இல்லாம அதை செஞ்சும் காமிக்கிறாங்க. அது எப்படி செஞ்சு காமிச்சிருக்காங்கிறத கதைக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சீரியல் டாக்கிஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷன் போய் உங்க பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சேனலுக்கு கொடுங்க. வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். இங்க வந்து சிந்தாமணி வந்து அந்த பினான்சியர்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, எனக்கு வந்து அவங்க பணம் கொடுக்கறத பிரச்சனை கிடையாது. அவ மீனாவோட மானம் போகணும், அந்த குடும்பத்தோட மானம் போகணும், அதுக்கு வந்து ஏதாச்சும் பண்ணு அப்படின்றாங்க. என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அவன் போலியா கையெழுத்து போட்டதை வந்து சொல்லி போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. பண்ணோன்னே வந்து வீட்டுக்கு வந்து மனோஜை தேடி வந்து போலீஸ் வராங்க. வந்தோடனே என்ன சார் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பினான்சியர் வந்து இவர் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்றாங்க. இல்ல சார், நான் டைம் கேட்டிருக்கோம், நான் கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் அடைச்சிருவோம் அப்படின்றாங்க. இல்ல சார், இது வந்து பணம் கொடுக்கல அப்படிங்கிற கேஸ் கிடையாது, இது வந்து ஃபோர்ஜரி அப்படின்றாங்க. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களோட சைனை வந்து மாத்தி போட்டு அவர் வந்து போட்டிருக்கனால என்னை ஏமாத்திட்டாரு, அவர் மேல இருக்க நம்பிக்கையை வந்து இழந்துட்டேன், என்னை வந்து ஏமாத்திருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து கேஸ் கொடுத்திருக்காரு. கையெழுத்து மாத்தி போட்ட கேஸ்ல தான் வந்து நாங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறோம் அப்படின்றாங்க. இல்ல சார், நான் தான் கம்ப்ளைண்டே கொடுக்கலையே, என் கையெழுத்து மாத்தி போட்டதுன்னா நான் தானே சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்ல சார், அவர்கிட்ட வந்து அவர் ஏமாத்திருக்காருல, அதுக்காக தான் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, நாங்க தூக்கிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து மனோஜை கொண்டுகட்டா வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து விஜயாலும் அழறாங்க. இல்ல, என் பிள்ளை தப்பு பண்ணல, விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி அழறாங்க. அதை பார்த்துட்டு அண்ணாமலை வந்துட்டு பாரு, நல்லா பாரு, இது எல்லாமே காரணம் நீ மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்து திட்டுறாங்க. உடனே விஜயா வந்துட்டு என்னங்க எல்லாத்துக்கும் என்னையே சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னா, தப்பு பண்றான் அப்படின்னா நீ வந்து எல்லாத்துக்கும் அவன் கூட சப்போர்ட்டா நின்ன, அதனாலதான் அவன் இப்ப கஷ்டப்படுறான், அவன் கஷ்டப்படுறதுக்கும் காரணம் நீ தான், அவன் தப்பு பண்றதுக்கும் காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி வந்து அண்ணாமலைச்சாங்க. உடனே விஜய் வந்துட்டு என்னங்க எல்லாத்துக்கும் என்னையே சொன்ன, நான் என்ன தாங்க பண்ணுவேன், அவன் சந்தோஷமா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சு தானே பண்ணினேன், அவனுக்காக தானே நான் பண்ணினேன் அப்படின்றாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, ஆமா அவன் சந்தோஷமா இருக்கணும்னா அது வந்து நீ நல்ல வழியில கூட்டிட்டு போயிருக்கணும், எந்த வழியில போனாலும் அவன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிருந்தா அவன் இப்படிதான் ஆவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எங்க என்னங்க இப்ப தேவையில்லாம பேசிட்டீங்க, எப்படியாச்சும் அவனை வந்து ஜெயில இருந்து கூட்டிட்டு வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இங்க போய் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் கேட்டு பார்த்தாலும் வந்து விட மாட்டேங்கிறாங்க. இல்ல சார், இது வந்து பெரிய கேஸ் ஆயிருச்சு, இதை நாங்க வந்து கோர்ட்டு கொண்டுட்டு போய் தான் ஆகணும், அப்படி போகல அப்படின்னா எங்க மேல வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. யாரு கேஸ் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பினான்சியர் தான் கேஸ் கொடுத்தாங்க, நீங்க வேணா அவங்கள்ட்ட போய் பேசி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு வந்து பினான்சியர்ட்ட வந்து கேஸ் சொன்னா, எனக்கு வந்து பணம் தான் முக்கியம், ஆனா வந்து சிந்தாமணி சொன்னாங்க, அதுக்காக தான் நான் அதை செஞ்சேன் அப்படின்ற மாதிரி வந்து சிந்தாமணியை சொல்லிடுறாங்க. இது எல்லா விஷயத்தையுமே வந்து முத்து வந்து அவர் கூட வர கஸ்டமர் ஒருத்தட்ட வந்து சொல்லிட்டு வராங்க. இது மாதிரி பினான்சியர்ட்ட வந்து மாட்டினது, அவங்க அண்ணன் மாட்டினது, அவர் வந்து இது மாதிரி கேஸ் கொடுத்தது எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு வராங்க. அதை கேட்டுட்டு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இல்ல எனக்கு வந்து அந்த பினான்சியரை தெரியும், அதை பத்தி நான் அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அந்த கஸ்டமர் வேற யாரும் இல்ல, நம்ம ரேகா அப்பா தான். உடனே வந்துட்டு இல்ல சார், அது கிடையாது, அப்படி இல்ல, அவங்க வந்து இன்னொருத்தர் பேச்சு கேட்டுதான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் எங்க அண்ணன் எவ்வளவு கடன் வாங்கினான்னு கூட எனக்கு தெரியாது, அவங்க 48 லட்சம்னு சொன்னாங்க, நான் 10 லட்சத்தை கூட கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்துட்டு இல்ல எனக்கு கூட அவரை தெரியும், அவர் நல்லவர் தான், அவ்வளவுதான் வந்து சீட் பண்ண மாட்டாரு, அவர் வேற யார் பேச்சு கேட்டுட்டு பண்றாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்ல சார், மோஸ்ட்லி பினான்சியர் எல்லாமே இப்படிதான் சார் இருக்காங்க, இப்ப எப்படி என் அண்ணனை ஜெயில இருந்து கூட்டிட்டு வர்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இப்ப இந்த சைடு மீனா வந்து காமிக்கிறாங்க. மீனா போய் சிந்தாமணிட்ட வந்து போய் பேசி பாக்குறாங்க. நீ வந்து கேஸ வாபஸ் வாங்கு, எதுக்கு தேவையில்லாம என் குடும்பத்தை வந்து இப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்ற மாதிரி வந்து பேசுறாங்க. அதை கேட்டுட்டு சிந்தாமணி எடுத்து, ஆமாண்டி, என்ன நீ ஜெயிலுக்கு அனுப்புனல, ஏன் பதவியை நீ புடுங்கினல, இது எல்லாத்துக்கும் சேர்த்து தாண்டி நான் உனக்கு பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சிந்தாமணி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு மீனா வந்துட்டு, நான் வந்து உன் பதவிக்கு ஆசைப்பட்டவன் ஒண்ணு நான் வரல, இருக்கிறவங்க எல்லாமே சேர்த்து வந்து என்ன நிக்க சொன்னாங்க, அவங்களுக்காக நான் நின்னேன், அவங்களா சேர்த்துதான் என்ன ஜெயிக்க வச்சாங்க, நீ வந்து நியாயமா நடந்திருந்த அப்படின்னா நீ அவங்க வந்து இன்னொரு தலைவரை தேடி வந்திருக்க மாட்டாங்க, நீ அவளை கஷ்டப்படுத்திருக்க, அதனால அவங்க வந்து என்ன தேடினாங்க, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி, எதுக்காக என்ன ஜெயிலுக்கு அனுப்புன அப்படின்றாங்க. ஓ, அதை வந்து தெரிஞ்சுக்கணுமா, நீ நியாயமான வழியில ஜெயிக்கணும்னு நினைக்கல, என்ன கொலை பண்ணி அதுல நீ ஜெயிக்கணும்னு நினைச்ச, அப்ப அது தப்பு தானே அப்படின்றாங்க. உடனே சிந்தாமணி சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கஷ்டப்படணும், நீ கஷ்டப்படுறத நான் பாக்கணும், அவ்வளவுதான், கீழ் நிலைமையில இருந்து மேல வந்த ஒருத்தி சிந்தாமணியா மட்டும்தான் இருக்கணும், மீனாலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் இப்ப தேவை கிடையாது, நீ வந்து மனோஜ் மேல இருக்க கேஸ வாபஸ் வாங்க போறியா இல்லையா அப்படின்றாங்க. வாங்க முடியாது, என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்றாங்க. உடனே விஜயாட்ட வந்து சொல்றாங்க, எல்லாத்துக்கும் காரணம் சிந்தாமணி தான், அவங்கதான் வந்து கேஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு. ஓ, இதை வந்து சிந்தாமணியும் உன்ட்ட சொன்னாங்கன்னா இதை நான் நம்பணுமா அப்படின்ற மாதிரி வந்து இன்னும்
இன்னுமே வந்து மீனாவை வந்து சுத்தமாவே நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்புறதுக்கு வந்து ரெடியா கூட இல்ல அவங்க. அதை கேட்டுட்டு அண்ணாமலை வந்து சொல்றாங்க, ஒருத்தவங்க வந்து உன் புள்ளைய காப்பாத்துறதுக்காக ஒரு விஷயத்த சொன்னா கூட உன்னால ஏத்துக்க முடியல, அந்த அளவுக்கு நீ ஈகோ விட்டு கொடுக்காம இருக்க, அப்படின்னா விடு மீனா, அவளே வந்து அவ பிள்ளைய கூட்டிட்டு வந்துக்குவா, நீ எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு மீனா வந்துட்டு, இல்ல மாமா, நம்ம எப்படி விட முடியும், நம்ம குடும்பத்துல சேர்ந்தவங்க தானே, அவரு ஜெயில இருக்காது உங்களுக்கு தானமா மாசியம், எனக்கு வந்து அவரு ஜெயிலுக்கு போனாரு அப்படிங்கறதுனால இல்ல மாமா, இதனால வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், நீங்க வந்து மனசு ரொம்ப கஷ்டப்படுவீங்க, அதுக்காக மட்டும்தான் நான் ஓடிட்டு இருக்கேன், வேற யாருக்காகவும் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அண்ணாமலை இருந்துகிட்டு, பாத்தியாடி இன்னமும் வந்து எனக்காக தான் ஓடிட்டு இருக்கா, அப்படி கூட நீங்க 2 பேருமே நினைக்க மாட்டேங்கிறீங்க, நம்ம ஒரு தப்பு செஞ்சா அது அப்பாவை பாதிக்குங்கிற தப்பு அவனுக்கும் இல்ல உனக்கும் இல்ல, உங்க கூட தான் நான் இத்தனை வருஷமா வாழ்ந்திருக்கேன்னு நினைச்சாவே எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அண்ணாமலை திட்டிட்டு போயிடுறாங்க. உடனே விஜய் வந்துட்டு, என்னடி இப்ப வந்து நீ ஸ்கோர் பண்ணணும், அதுக்காக தான் வந்து நீ இது மாதிரி பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அத்தை நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல, எனக்கு வந்து மாமாவோட சந்தோஷமும் அவரோட உடல்நிலை மட்டும்தான் முக்கியம், அவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து மீனா பேசிட்டு போறாங்க. இங்க வந்து சிந்தாமணி வந்து காமிக்கிறாங்க, அவங்க வந்து பினான்சியர்ட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க, என்ன ஏதாச்சும் ஆச்சா அப்படின்னு சொல்லி பினான்சியர் கேட்கும்போது, அதெல்லாம் தாறுமாறா ஆச்சு, வீட்டுக்கு போய் அரோஸ் பண்ணி பெரிய பிரச்சனையா ஆச்சு, கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா போச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ரோஹிணியும் வந்து பார்த்துட்டு வந்து சிந்தாமணிட்ட வந்து என்ன மேம் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு வந்து எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தான், அவனுக்கு வந்து ஒரு சின்ன தண்டனை கொடுக்கணும்ல, அதுக்காக தான் ரோஹிணி அப்படின்றாங்க. இல்ல நீங்க வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது, மனோஜுக்குன்னு எங்க எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சிந்தாமணி வந்துட்டு, இந்த பாரு தேவையில்லாத, இது வந்து என்னோட பர்சனல், என்ன ஜெயிலுக்கு அனுப்புனா என் குடும்பத்தை நான் பழி வாங்குறேன், உன்னோட இதுக்காக நான் வந்து வரல, இதை வந்து நீ தலையிடாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்ன ஆன்ட்டி இப்படி சொல்றீங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் தானே பண்றேன், நிறைய விஷயத்துல நான் உங்க கூட தானே இருக்கேன், ஆனா எனக்காக நீங்க நிக்க மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எனக்கு நீ வந்து தேவையே கிடையாது, உன் ஹெல்ப்பும் வந்து எனக்கு தேவையே கிடையாது, தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத, உன்னை நான் ஒரு காணா யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான், நீ முதல்ல வெளியே போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. கிட்டத்தட்ட சிந்தாமணியோட சுயரூபம் இப்பதான் வந்து ரோஹிணிக்கும் தெரியுது. உடனே அதை பார்த்துட்டு, ஓ என்னை யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா, இனிமே ஏன் ஆட்டத்தை நீங்க பாருங்க ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி வந்து ரோஹிணி வந்து திட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து மீனாவை காமிக்கிறாங்க. மீனா வந்து அவங்க பூசங்கத்துல எல்லாத்துலயும் பேசி சிந்தாமணி மேல வந்து கேஸ் கொடுக்குற மாதிரி பண்றாங்க. உடனே எல்லாருமே வந்து கேஸ் கொடுக்குறாங்க. ஃபைல் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டு சிந்தாமணிட்ட வந்து மீனா வந்து நிக்கிறாங்க. இந்த நீ வந்து எங்க வீட்டு ஆளுங்க மேல ஒரு கேஸ் தான் போட்ட, நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு கேஸா உன் மேல போட்டிருக்கோம், இதுல இருந்து நீ எத்தனை ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வருவ, சரியா எத்தனை பேர் உனக்காக உள்ளுக்கு போவாங்கன்னு நினைக்கிற, பாக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை பார்த்துட்டு சிந்தாமணி நீ தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க, மேலே மேலே என்னை கோவப்படுத்தி உனக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை தான் நீங்க எடுத்துட்டு இருக்க அப்படின்றாங்க. அது கஷ்டமா என்னன்னு நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல கேஸ வாபஸ் வாங்க அப்படின்றாங்க. உடனே சிந்தாமணி, என்னால முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்றியா, சரி இதை போய் பாப்போமா அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து மீனா அவங்க சங்கத்துல ஆளுங்க எல்லாருமே வந்து சிந்தாமணி மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. மொத்தம் 17-18 கம்ப்ளைண்ட்ஸ் மேல வந்துருது. இதனால வந்து சிந்தாமணியை வந்து தூக்கி ஜெயில வச்சிடறாங்க. இதை பார்த்துட்டு வந்து சிந்தாமணிய வீட்டுக்கார வந்து என்னதான் பண்ண, எதுக்காக உன் மேல இத்தனை கேஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே போலீஸ் வந்து அதை நான் சொல்றேன் சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி என்னென்ன கேஸுங்கிறது வந்து எல்லாத்தையும் வந்து புட்டு 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 ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதை பார்த்துட்டு அவருக்கே வந்து ரொம்ப கோபம் ஆகுது. நீயே இவ்வளவு தப்பு பண்ணிட்டு அந்த சத்யா மேல வந்து இவ்வளவு நீ தப்பு சொல்றியா, உனக்கு முதல்ல அந்த தகுதி இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து திட்டிட்டு, இந்த பாரு நீயே முதல்ல தப்பானவ, நீ முதல்ல ஒன்ன திருத்திக்க பாரு, அப்புறம் வந்து என் பொண்ணை பத்தி பேசலாம், இனிமே வந்து என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அப்பா வந்து திட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து முத்துக்கு வந்து உடனே போன் பண்ணாங்க. போன் பண்ணி எனக்கு வந்து நான் பினான்சியரை தெரியும்னு சொன்னப்ப நான் போய் அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி வந்து போய் பேசுறாங்க. பேசும்போது பினான்சியர் வந்து அவரை வந்து நல்லாவே தெரிஞ்சவரா பேசுறாரு. சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, இந்த மனோஜ் வந்து உன்கிட்ட எவ்வளவுதான் அமௌண்ட் வாங்கினா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்கிட்ட அவர் மொத்தம் 30 லட்சம் தான் சார் வாங்கினாரு அப்படின்றாங்க. இல்லப்பா நீ 48 லட்சம்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது, ஆமா சார் 17 லட்சம் சேர்த்து சொல்லுன்னு சொல்லி சிந்தாமணி மேம் தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த படியும் வந்து சிந்தாமணி மேல விழுது. அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப கோவமாகறாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் வந்து தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.